ஈவன் ஸ்கூல் கோயிங் பசங்க கூட 14க்கு மேல இருக்கிற பசங்க கூட முதுகு வலிக்குது, கழுத்து வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கால்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. நம்மளோட அப்பா அம்மாக்கு அந்த 60 வயசுன்றது ஒரு 40-45 வயசுன்னு வந்தது. நம்ம ஜெனரேஷன்ல பார்த்தோம்னா 20லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 20 இயர்ஸ்லயே அந்த ஜாயிண்ட் பெயின், வீக்னஸ் இருக்கிறது, மொபைல் யூஸ் பண்றது, லேப்டாப்ஸ் யூஸ் பண்றது, இது ஒரு ஹேபிட்ஸாவே பண்றவங்களுக்கு தான் அதிகமா வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. பேக் பெயின் உங்களுக்கு அடுத்து நீ ஜாயிண்ட் பெயினை கொண்டு வரும், அந்த நீ ஜாயிண்ட் பெயின் அடுத்து ஹிப் பெயினை கொண்டு வரும், ஹிப் ஜாயிண்ட்ல ஒரு பெயின் நமக்கு வரும். இது எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டா நமக்கு டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். பெயின் கில்லர்ஸ் இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பெயின் கில்லர்ஸ் போட்டீங்கன்னா பெயின் வந்து உங்களுக்கு தெரியாம மறக்க வைக்குது. உள்ள அந்த நாட்டோ அந்த ட்ரிகரோ அந்த ஸ்பாசமோ சரியாகல. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஜாயிண்ட் பெயின்ஸ், பேக் பெயின் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கு. இது அப்படியே காமனாக கடந்து போக வேண்டிய ஒரு விஷயமா, இல்லை இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா, இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம், இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக நம்ம கூட பேசுறதுக்காக பியூர் சச் நேச்சுரல் வெல்னஸ் சென்டர்லேருந்து டாக்டர் மோனிகா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு சின்ன வயசுல ஒரு 20-21 வயசுலயுமே வந்து பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமனான விஷயமா? ரொம்ப அன்காமனான ஒரு விஷயம். எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஏஜ்ல அதை ஃபேஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் தான் ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு சொல்றது. ஜாயிண்ட்னா தெரியும், ஜாயிண்ட்ன்றது வந்து வெறும் 2 போன் மட்டும் சேர்ந்தது ஜாயிண்ட் கிடையாது. அந்த ஜாயிண்ட்டுக்கு நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கார்ட்லேஜ் இருக்கு, மசில் இருக்கு, டெண்டான்ஸ் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்ட் தான் வந்து ஜாயிண்ட். ஸோ ஜாயிண்ட் பெயின்னு சொல்லக்கூடியது வெறும் ஒரு போன்ல மட்டும் வரக்கூடிய விஷயமான கிடையாது. ஒரு மசில்ல வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையும் உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்ல அந்த ஏரியால தான் உங்களுக்கு ஒரு பெயின் வந்து கொடுக்கும். டெண்டான்ல ஏதாவது இன்ஜுரி ஆனாலோ, இல்ல வந்து ஃபேஷியான்னு சொல்லக்கூடிய சப்போர்ட்டிங் இருக்கு, அந்த ஃபேஷியால ஏதாவது இன்ஜுரி ஆனாலோ, கார்ட்லேஜ் ஏதாவது டியர் ஆனாலோ, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வேக் பெயினா அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு. ஓகே. அதுவும் இப்போ முந்தையெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வயசானவங்க, இப்போ இருக்கிற வயசானவங்களும் கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு 40-50s, அதுவும் வந்து 20ல இருக்கிறவங்க சொல்லும்போது அது ரொம்ப வந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய பேர் லாங் டிரைவ் போறாங்க, ரொம்ப நேரமா மொபைல் யூஸ் பண்றாங்க, ஸோ ரொம்ப நேரமா லேப்டாப் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இதுக்கான ஒரு காஸா இருக்குமா? கண்டிப்பா இது எல்லாம் தான் ஒரு பெரிய ரீசனா வந்து இருக்கு. நார்மலா நம்மளோட அப்பா அம்மா இல்ல நம்ம தாத்தா பாட்டி எடுத்தோம்னா அவங்க எல்லாருக்கும் இந்த ஜாயிண்ட் பெயின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு 60 வயசுக்கு மேல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களோட 30s 40sல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. நம்மளோட அப்பா அம்மாக்கு அந்த 60 வயசுன்றது ஒரு 40-45 வயசுன்னு வந்தது. நம்ம ஜெனரேஷன்ல பார்த்தோம்னா 20லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 20 இயர்ஸ்லயே அந்த ஜாயிண்ட் பெயின், வீக்னஸ் இருக்கிறது. ஈவன் ஸ்கூல் கோயிங் பசங்க கூட 15ல இருந்து 16 வயசு அந்த ஏஜ்ல ஒரு 14க்கு மேல இருக்கிற பசங்க கூட முதுகு வலிக்குது, கழுத்து வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கால்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? எல்லாருக்குமே இவ்வளோ சீக்கிரமா ஏன் ஜாயிண்ட் பெயின் வருது அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கரெக்டான ஒரு மொபிலிட்டி கிடையாது. நம்ம ஜாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் கைண்ட் ஆஃப் மோஷன் இருக்கு, கைண்ட் ஆஃப் மொபிலிட்டி வந்து நம்ம கொடுக்கணும். அந்த மொபிலிட்டி கொடுக்காம, அதாவது நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தாதான் வலி வருமானா கிடையாது. நீங்க வேலை செஞ்சுட்டே இருக்க அவங்க ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த் ஆகும். ஸ்ட்ரென்த் ஆகுறதுனால வலி வரதோ, மசில் வந்து டியர் ஆகுறதோ, இல்ல மசில் ஏதாவது டேமேஜ் வரதோ நமக்கு ப்ரிவென்ட் ஆகும். நீங்க வேலையே செய்யாம இம்மொபைலா எப்ப இருக்கீங்களோ, மொபிலைசேஷனே கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மசில் ஏக்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதனால இப்ப நிறைய பேர் வந்து வீட்டுல வேலை செய்யட்ட கூட ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் விஷயம். நார்மலா டே டு டே ஒர்க் நம்ம பண்ணாம இந்த மாதிரி ஜிம் ஒர்க் அவுட்ஸ் கூட ஓகே, ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டா ஓகே, நமக்கு வந்து ஜாயிண்ட்டுக்கு ஒரு மொபிலிட்டி கொடுத்துட்டா ஓகே. எதுவுமே இல்லாம அந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல இருப்பாங்க. எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லாம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே வந்து மொபைல் யூஸ் பண்றது, லேப்டாப்ஸ் யூஸ் பண்றது, இந்த மாதிரி வந்து ஒர்க்காக நம்ம யூஸ் பண்றோம், ஒர்க் இருக்க யூஸ் பண்றோன்றதை தாண்டி இதை ஒரு ஹேபிட்ஸாவே பண்றவங்களுக்கு தான் அதிகமா வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் போஸ்டர் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. நார்மலாக ஒரு ஒர்க் பண்ணுறோம், நம்ம வந்து லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும், நமக்கு வந்து அதுதான் ஒர்க் அப்படின்றப்போ அதுக்கான போஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஸ்பைனுன்றது இந்த ஒரு கர்வேச்சரில் தான் இருக்கணும். அந்த ஸ்பைனுக்கான கர்வேச்சரை நம்ம கரெக்டான ஒரு போஸ்டரில் மெயின்டைன் பண்ணோம்னா அதுவும் நமக்கு ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும். அது இல்லாமல் அன்ஈவன் போஸ்டர் பண்ணும்போது, அன்ஈவனாக நம்ம போஸ்டர் வைக்கும் போது என்ன ஆகும்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பைனோட கர்வேச்சர் வந்து டில்ட் ஆக ஆரம்பிக்கும்.
ஸ்பைன்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆஃப் ஒரு ராடுல வந்து வெர்டிபிராஸ் இருக்காது. வெர்டிபிராஸ்ன்றது குட்டி குட்டியா இருக்கும். ஒரு 32 வெர்டிபிராஸ் வந்து நமக்கு அது ஒண்ணா வந்து நமக்கு அலைன் ஆகி இருக்கும். நீங்க போஸ்டர் மாத்தும் போது என்ன ஆகும்னா அதோட கர்வேச்சர் வந்து ரைட்டோ லெஃப்டோ சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட பாடியே வந்து லோடு வந்து மாறும். ஓகேங்களா? நார்மலா வரக்கூடிய கர்வேச்சர் ரைட் லெஃப்ட்னு டில்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அது பேக்ல நமக்கு டில்ட் ஆகுறது, நம்ம கால்ல நமக்கு பேலன்ஸ்ல டில்டேஷன் வந்து வரும். கால்ல நமக்கு அது டில்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா நீ ஜாயிண்ட்ல அதோட ப்ரெஷர் வரும். ஸோ அந்த பேக் பெயின் உங்களுக்கு அடுத்து ஒரு நீ ஜாயிண்ட் பெயினை கொண்டு வரும். அந்த நீ ஜாயிண்ட் பெயின் அடுத்து ஹிப் பெயினை கொண்டு வரும். ஹிப் ஜாயிண்ட்ல ஒரு பெயின் நமக்கு வரும். இது எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டா நமக்கு டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப இது ரூட் காஸ் வந்து போஸ்டர் வந்து சேஞ்ச் ஆகுறனால. ஆமா, ஒன் ஆஃப் த காஸ் வந்து போஸ்டர். போஸ்டர் மெயின்டெனன்ஸும் ஒன் ஆஃப் த காஸ், செடென்டரி லைஃப் ஸ்டைல் ஒன் ஆஃப் த காஸா இருக்கு. இது இல்லாம பார்த்தோம்னா கரெக்டான நியூட்ரிஷன்ஸ் இருக்காது, போதுமான சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுக்காதது, நிறைய நெக்லெக்ஷன் இருக்கு. இப்போ நிறைய ஒரு ஸ்கூல் கோயிங்ஸே நம்ம சொல்றோம். ஸ்கூல் கோயிங்ஸா இருக்கட்டும், அந்த 10 இயர்ஸ்ல இருந்தே நம்ம என்ன நியூட்ரியன்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம், கரெக்டான நியூட்ரியன்ட்டா பேலன்ஸ்டு ஃபுட்டா நம்ம கொடுக்குறோமா அப்படின்றத வந்து அப்ப இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 10 இயர்ஸ்ல இருந்தே உங்களுக்கு பேலன்ஸ்டு நியூட்ரியன்ட்டான ஒரு ஃபுட்டு வந்து போகணும். அந்த இடத்துல ஒரு ப்ரோட்டீனும் கால்சியமும் நம்ம டயட்ல நம்ம எப்போ வந்து சரியா எடுக்காம ஜங்க்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நம்ம போகும்போது நம்ம போனுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்காது. ஸோ ப்ரோட்டீன் நம்ம கம்மியா வரும்போது என்ன ஆகும்னா ஜாயிண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கார்ட்லேஜுக்கு சரியான ப்ரோட்டீன் கிடைக்காது. மசில் ரீப்பேர் ஆகுது. மசில் ஒரு டேமேஜ் வருதுன்னா திரும்ப ரீப்பேர் ஆகணும். அந்த ரீப்பேர் ஆகிறதுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் வேணும். அந்த ப்ரோட்டீன் நம்ம கொடுக்காதப்போ அந்த டேமேஜ் வந்து பர்சிஸ்டண்டா இருக்க ஆரம்பிச்சிடும். அகைன் வந்து நார்மல் பொசிஷனுக்கு வராது. ஓகே, இப்போ வந்து அவங்க மெயினாக வந்து அவங்களோட இன்டெக் சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி வந்து போஸ்டர் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா மேம்? இப்போ நிறைய பேர் வந்து ஓனாவே வந்து பெல்ட் வாங்கிலாம் போடுறாங்க போஸ்டர் கரெக்ஷனுக்கு. அதெல்லாம் வந்து அட்வைசபிளா? போஸ்டர் கரெக்ஷன் பெல்ட் அட்வைசபிள், பட் வந்து அது ப்ராப்பரான ஆர்த்தோபீடிஷியன்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இஷ்யூன்றதை நீங்க ரூல் அவுட் பண்ணிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து போன்ல தான் இருக்கா இல்லை சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கான்றதை ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ணிக்கணும். என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம ரூல் அவுட் பண்ணாம ரேண்டமா நம்ம ஒரு பெல்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ சர்விக்கல் பெயின் இருக்கு, கழுத்து வலின்னு சில பேர் கழுத்து ஸ்டிஃபா இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப இந்த இடத்துல ஸ்டிஃப் ஆயிடுச்சு, நைட்டு பொசிஷன் நீங்க மாத்தி தூங்கினா கூட மார்னிங் எழுந்ததும் கழுத்து வந்து ஸ்டிஃப் ஆயிக்கும். அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து உடனே எனக்கு வந்து வெர்டிபிரால ப்ராப்ளம் இருக்கு, இந்த ஏஜ்ல எல்லாருக்குமே வந்து டேர்ம்ஸ் தெரிஞ்சிருச்சு, நம்ம கூகுள் சர்ச் பண்ணி சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 20 இயர்ஸ்ல வந்து சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வருமானா காமனா வராது. ஓகே, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்றது என்னன்னா சர்விக்கல் வெர்டிப்ரா, சின்ன சின்ன போன்ஸ் வந்து இருக்கும், வெர்டிப்ரா இருக்கும், முதுகெலும்புன்னு சொல்லுவோம். அதுல தேய்மானங்கள் வரக்கூடியது. அந்த தேய்மானத்தினால நடுவில் வந்து டிஸ்க்னு இருக்கும், ஜவ்வு இருக்கும், அந்த ஜவ்வு லைட்டா விலக ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷன்ஸ் தான் வந்து நமக்கு வந்து சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் காமனா 15 இயர்ஸ்ல இதெல்லாம் டெவலப் ஆகாது. அதுக்குன்னு சர்டன் ஏஜ் குரூப் இருக்கு, ஒரு 30-40க்கு மேலதான் டெவலப் ஆகும். அப்போ உங்களுக்கு வர நெக் பெயின் எதனால எடுத்த உடனே வந்து எனக்கு போன்ல டிஸ்க்ல தான் ப்ராப்ளம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பொசிஷன் மாத்தி தூங்கும் போது என்ன ஆகும்னா சப்போர்ட்டிங் மசில்ஸ் இருக்கும். இந்த அப்பர் பேக்குக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்கேப்லா மசில்ஸ் இருக்கும், சர்விக்கல் மசில்ஸ் இருக்கும். இந்த மசில்ல ஏதாவது ஒரு நாட் சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம்ல, தெளிவா புரியணும்னா அந்த மாதிரி தான் ஸ்பாசம் ஆகும். மசில் வந்து ஒன்னு ஸ்டிஃப்னஸ் ஆகும், ஸ்பாசம் ஆகும், மசில்ல ஒரு ட்ரிகர் வந்திருக்கும். அந்த ட்ரிகர்னால தான் உங்களுக்கு அந்த பெயின் வந்திருக்கும். அதை நீங்க வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ட்ரிகரை நீங்க ரிமூவ் பண்ணிட்டாலே பெயின் ரிலீஃப் ஆயிடும். அதுக்கு உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பெயின் வந்துச்சுன்னு ஒரு பெயின் கில்லர்ஸ் இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பெயின் கில்லர்ஸ் போட்டீங்கன்னா பெயின் வந்து உங்களுக்கு தெரியாம மறக்க வைக்குது. உள்ள அந்த நாட்டோ அந்த ட்ரிகரோ அந்த ஸ்பாசமோ சரியாகல, பெயினை மறக்க வைக்குது. ஸோ அப்போ அதுக்கு வந்து பெயின் கில்லர்ஸ் எடுக்காம எந்த மசில் உங்களுக்கு டீப் நாட் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அதை நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். பண்ணிட்டோம்னாலே அதுக்கான சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைச்சிடும். நெக்ல மசாஜ் பண்றோம்னு சொல்லி சடனா வந்து திருப்பி நிறைய பேர் அந்த இடத்துல டெத் ஆயிருக்காங்க. எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா ஏன் அது இருக்குன்னா எல்லாமே ஹார்மோன்ஸ் தான். நம்ம வெளியில இருந்து நம்ம ஹார்மோனை உள்ள கொடுக்க நம்ம பாடியோட செக்ரீட் பண்ணக்கூடிய வேலையை மறந்துடுது. போன் ஃப்ராக்சர்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு, நிறைய ஸ்டேஜஸும் இருக்கு. என்ன ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்க, என்ன டைப் ஆஃப் ஃப்ராக்சர் வந்து இருக்குன்றத பார்க்கணும். நம்ம பாடியில இருக்கக்கூடிய எனர்ஜி பாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்றது மூலமா அங்கிருந்து எனர்ஜி வந்து மற்ற இடத்துக்கு வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும்.